மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம் 11வது வசனம். 13ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். இந்த வேதப்பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறது, இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் ஒரு பாதுகாப்பு சங்கீதமாக இருக்கிறபடியினால் அந்த எந்தெந்த இடத்திலே எப்படியாக பாதுகாப்பேன், எப்படியாக நான் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்பதைத்தான் இந்த சங்கீதம் பூராக சங்கீதம் 91வது அதிகாரம் 16 வசனங்களிலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த 11வது வசனத்திலே வருகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வருகிற நம்முடைய வழிகளிலே வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நின்று இந்த நாட்களை நான் காக்கும்படியாக, அதாவது அவருடைய தூதர்களுக்கு இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறார். விபத்துக்கள் என்று சொல்லுகிற வேளையிலே எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் இந்த நாட்களிலே வரலாம். அது சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே வருவதில்லை, அல்லது நினைத்து கொண்டு வருவதில்லை. திடீரென்று பார்க்கிற வேளையிலே பூமி அதிர்ச்சிகள் வரலாம், திடீரென்று பார்க்கிற வேளையிலே வெள்ளப்பெருக்கு வரலாம், திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஏதாவது ஒரு காரியம் இந்த நாட்களிலே நடக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் தன்னை நேசிக்கிற பிள்ளைகள், தன்னை அறிந்த பிள்ளைகள், தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், அவர்கள் ஆபத்து காலத்திலே கூப்பிடுகிற வேளையிலே யாராக இருந்தாலும் அவர் அந்த இடத்திலே பாருங்கள் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அங்கே என்ன செய்வாராம், இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே காப்பாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரை அறியாதபடி இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லையா, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிற வேளையிலே, அந்த வேளையிலே மகனே, மகளே, நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய. நான் தான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வம். இந்த நாட்களிலே நான் உன்னை காக்கும்படியாக இதோ என்னுடைய தூதர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அனுப்புவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது ஆராதிக்கிறோம். இந்த நாட்களில் கல்லை, மண்ணை, மரத்தை இந்த நாட்களில் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த மரம் பேசாது. ஆனால் என்னுடைய கர்த்தர் இந்த நாட்களில் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இந்த நாட்களிலே தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமான கர்த்தர். நீ எந்த இடத்திலே அடைக்கப்பட்டிருந்தால், எந்த சிறைச்சாலையிலே, எந்த பாதாளத்திலே நீ இருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரி, அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த ஆண்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது? எதற்காக நீங்கள் அவரிடத்திலே இந்த நாட்களிலே வெறுப்பு காட்டுகிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அதாவது இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களில் ஒரு மதத்தை பிரசங்கிக்க வரவில்லை, அல்லது இந்த நாட்களிலே அவர் மதத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரை நாங்கள் இந்த நாட்களிலே சொந்த இரட்சகராக இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இன்னும் நமக்கு அநேக பாதுகாப்பு உண்டு. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகிற வேளையிலே, உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு செய்கிற வேளையிலே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் எந்த இடத்திலும் செல்லுகிற வேளையிலே யார் அவர்களுக்கு பாதுகாப்பு? அரசாங்கம் பாதுகாக்க முடியுமா? அல்லது போலீசார், இராணுவங்கள் பாதுகாக்க முடியுமா? ஒரு தேசத்தை இராணுவங்கள் பாதுகாக்க முடியுமா? முடியாது.
கர்த்தர் இந்த நாட்களிலே பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தன்னுடைய தூதர்களை அனுப்பித்தான் இந்த நாட்களிலே அங்கே அந்த பிள்ளைகளை காக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, உடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் உம்மை சொந்தரற்றாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வழிகளை எல்லாம் நீர் காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும் என்று கேட்கிற வேளையிலே தேவன் உங்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.